உயர்ந்த இலக்கை அடைவது என்பது ஒரே நாளில் நிகழக்கூடிய, உடனடியாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. ஆமாம், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு படியையும், ஒவ்வொரு அடியையும் உற்று நோக்கி செயல்பட்ட பிறகே வருவதுதான் உயர்ந்த மிகப்பெரிய உயர்வாகும். வலிமை என்பது உடலை பொறுத்து அல்ல, மனதை பொறுத்ததாகும். ஆமாம், சில பேரெல்லாம் 6.25 அடி உயரம் இருப்பாங்க. ஆனால் மனசில் வலிமை இருக்காது. அதனால தான் உடல் வலிமை ஒரு பக்கம் இருந்தாலும் மன வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வைராகியம், அந்த தைரியம், இந்த மாதிரியான மன வலிமைக்கு சொந்தக்காரரான நீங்கள் தாங்க மீனராசிக்காரங்க. அதே மாதிரி மிரண்டு போக வைக்கக்கூடியவங்க மீனராசிக்காரவங்க. மற்றவங்கள மிரள வைக்கணும். இதுதான் மீனத்துடைய பவர். என்றைக்குமே மீனராசிக்காரங்க ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்காதீங்க. உங்களுடைய பலமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். அதுக்கு பிறகு கற்றுக்கலாம். நீங்கள் படிப்படியாக கற்றுக்கிட்டே வருவீங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்கு 4 கிரக பயிற்சி. ஃபஸ்ட்டு குரு. இந்த குரு என்ன பண்ணிட்டாரு, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி குரு பெயர்ச்சி 4வது இடம். ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஆபத்துக்களை ஏற்படுத்துவார். தாய் ஸ்தானம். அம்மாவை பத்திரமா பார்த்துக்குங்க. பத்திரத்தை எப்படி பார்த்துக்கிறோமோ அப்படி அம்மாவை பார்த்துக்கணும். இல்லைனா அம்மாவால் செலவு ஏற்படும், இல்லைனா அம்மாவால் வைத்திய செலவு ஏற்படும், அம்மாவால் ட்ராவல் செலவுகள் ஏற்படும். இருந்தாலும் இல்லைனாலும் அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் கடுமையான நேரம்தான். குரு என்ன பண்ணுறாரு, இப்போ இதை செய்யணும். குரு என்ன சொல்கிறாரு, அம்மாவோட ஆசைகளை நிறைவேற்றாமல் விட்டுறாதீங்க. அம்மா இருந்தால் அந்த ஆசையை அம்மாக்கிட்டே நிறைவேற்றுங்க. அம்மா இல்லைன்னா உங்கள் அம்மா ஒன்று ஆசைப்பட்டிருக்கோம், அதை இப்போ நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. எதுவுமே கடன் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் எல்லா கடனையும் அடைச்சிடணும். மீனராசிக்காரங்க மட்டும் யாருக்குமே கடன்காரனாக இருக்கவே கூடாது. எல்லா கடனும் அடைச்சிட்டேயா அப்படின்னு சொல்லணும். அதான் மீனத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட மீனராசிக்காரவங்களுக்கு இப்போ கடன் அடையக்கூடிய நேரம். எல்லா கடனையும், உறவு கடன், அம்மா கடன், மாமா கடன், இதை நான் சொல்லலை, குரு சொல்கிறது. சனி பகவான், சனி ஜென்மத்துக்கு வந்திருக்காரு. தூர தேச பயணம், இடமாற்றங்கள் நடக்கும். ஜென்ம சனி இடமாற்றங்கள் நடக்கும். தூர தேச பயணங்கள் ஏற்படும். சில விஷயத்தில் போய் அடிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பெண்ணு, பொண்ணு, புகழ், கௌரவம் அடிக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 5 விஷயத்தில் கவனமாக இருங்க. ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது. யார் மேலேயாச்சும் பாசம் வச்சு ஆசை வச்சு அப்படியே ஆசை வச்சுட்டேன் சார், மாட்டிக்கிட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னா பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்க. இல்லைனா எவிடன்ஸ் இல்லாமல் இருங்க. அது தப்பு இல்லை, எவிடன்ஸ் இல்லாமல் இருங்க. இப்போ ஃபோன் பேசினா கூட எவிடன்ஸ் தான். மீனராசிக்காரங்களே, எந்த துறையில் இருந்தாலும் பார்த்துக்குங்க. எங்கேயுமே பிரச்சனை வரும். இப்போல்லாம் பிரச்சனைக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. எப்படா கீழே விழுவோன்னு பார்த்துட்ருக்குறான். அப்புறம் நம்மளும் நியூஸில் வந்துடுவோம். பார்த்துக்கணும். சரிதானே? ஏதோ சனி பகவான் சொல்கிறாரு, ஜென்மத்தில் நான் வந்திருக்கிற ராஜா, இந்த இல்லாத வேலையெல்லாம் பண்ணாத, எதுலேயும் போய் அடிக்ட் ஆகிடாத, யாருக்கும் மயங்கிடாத, போலியாக தப்பு கணக்கு போடாத, நேர்மையாக இரு, சரியாக இரு, உனக்கே எல்லாமே லாபமாக மாட்டோம். என்ன பண்ணுறது, உங்கள் கண்ணில் தான் எல்லாம் தெரிய போகுது. இப்போ சனி இப்போ ஜென்மத்துக்கு வந்துட்டார். சனி உட்காராரு பாருங்கள். அப்போ என்னென்னா, அப்போ காட்டி கொடுத்துருவார். சாதாரணமான ஆள் இல்லை சனி பகவான். நீ என்ன தப்பு பண்ணுறியோ இதெல்லாம் காட்டி கொடுப்பார். தப்பு பண்ண பிளானையும் கொடுப்பாரு, காட்டியும் கொடுப்பாரு. இப்போ என்ன பண்ணக்கூடாது, ஒரு 1.5 லட்ச ரூபாயில் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா வாங்கணுமா யூஸ் பண்ணணுமான்னு இருக்கணும். எல்லாருக்கிட்டையும் போய் 1.5 லட்சத்தில் ஃபோன் வாங்கியிருக்குன்னு சொல்லக்கூடாது. தம்பட்டமே அடிக்கக்கூடாது. இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும். இதான் மீனராசி. இதை நான் சொல்லலை, சனி சொல்கிறாரு. ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கார். இந்த ராகு 12ல் இருக்கும்போது அங்கீகாரம் கிடைக்காது. ஒரு செகண்டில் எனக்கு தப்பாக நடக்குது சார், எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி சார், எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் சார், எனக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து சார், எல்லாமே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போச்சே. இதான் ராகு. துர்கையை வணங்குங்க. துர்கா பரமேஸ்வரி, அம்பாள் தான், சிவன் தான். சிவ 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா 12ல் அங்கீகாரம் கிடைக்கும். ஞானம், தவம், இந்த நேரத்தில் தவம் பண்ணுங்க. தூக்கலாம். தவம்னா என்ன, அதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கான்ஃபிடண்ட்டாக அதை பற்றியே யோசிக்கணும். அதான் தவம். அதை தாண்டி எதையுமே யோசிக்கக்கூடாது. கண்ணா பின்னா மனசை அலைப்பாய வைக்கக்கூடாது. 12ல் ராகு வந்துட்டாருன்னா அப்படியே போகணும். எதிராளி என்ன நினைக்கிறான், உன்னால் ஒரு விஷயம் முடியாதுன்னு நினைக்கிறான். அதனால தானே உனக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அதை முடியணும், நீ அதுக்குள்ளேயே போ, முடிச்சிடலாம். இதுதான் ராகு ஹெல்ப் பண்ணுறாரு. கேது பகவான் 6ஆம் வீடு. அவர் நல்லதை கொடுக்குறாரு, பணத்தை கொடுக்குறாரு. திடீர் பணம், கோடீஸ்வர யோகம், திடீர் பணம், லாட்ரி. அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போ நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். இதில் மாட்டிக்கவும் கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகும். பணம் 1க்கு 2 போட்டால் சக்ஸஸ் ஆகும். லாட்ரி கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். நமக்காகவே லட்டு மாதிரி வரும் எல்லாம். எப்படி பேசுனா எப்படி நடக்கும், என்ன பண்ணனா என்ன கிடைக்கும், இதெல்லாம் நம்ம தான் புரிதல். மனிதருக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் புரிதல்.
அப்படி சில புரிதலோடு நீங்கள் இருந்தீங்கன்னா 4 கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட். அதை விட்டுட்டு எந்த பக்கத்துலேயுமே ஓவராக சாஞ்சிட்டோம்னா அப்புறமா அங்கேருந்து ஒருத்தர் தூக்கி விட்டால் தான் ஏஞ்சிக்கவே முடியும். நம்ம பலம் இல்லாமல் போயிடுவோம். நம்ம பேலன்ஸோடு இருக்கணும். நம்ம மீனராசிகளாம் எப்படி இருக்கணும்? பேலன்ஸோடு இருக்கணும். இருக்கலாமா? செய்யலாமா? நிச்சயமாக நல்லது நடக்கும். மீனராசிக்காரர்களே, உங்கள் பிளான் தான் உங்கள் பலம். நல்ல பிளான் போடுங்க. சிறப்பாக பிளான் போடுங்க. யார்கிட்டையும் அடிக்ட் ஆகாதீங்க. நிறைய கடமைகள் காத்து இருக்கிறது. கடமை செய்யணும். கடமை செய்ய வெற்றிகள் நிறைய கிடைக்கும். இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க. இது மாதிரி நம்ம இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது. இந்த கிரக பயிற்சி நம்ம வாழ்க்கையில் தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான், ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே வெற்றியாகும். பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க. இல்லைனா அவங்க விஐபியாக தொடர முடியாது. யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை நம்ம கேட்கும்போது தான் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும். நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால், அவன் குழந்தையாக இருந்தால், இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையோட பேச்சை கேட்கணும். அடுத்த குரு வாத்தியார் பேச்சை கேட்கணும். எந்த பாடத்தை எந்த தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சை கேட்கணும். கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவியோட பேச்சை கேட்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ். பெண்ணாக இருந்தாலும் அதே தான். கல்யாணம்னா கணவனுடைய பேச்சை கேட்கணும். நமக்கு எல்லாமே புரிய வரும். இருந்தாலும் ஒரு சஜஷன், ஏங்க நான் இப்படி பண்ணலாமா? அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும், போகலாமா வேண்டாமான்னு. எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க, ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, அப்போ ஒரு குருக்கிட்ட கேளுங்க. ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான், சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க. அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பாரு. அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா தான். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்கக்கிட்ட முதல்ல சொல்கிற செய்தி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இது வேணுமா? இந்த நேரம் வேண்டாம், இல்லை இந்த நேரம் வேண்டும். ஆனால் எது ஆசைப்பட்டாலும் அது உனக்கு நடக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். இல்லை நான் இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யின்னு சொல்லுவேன். அவ்வளோதான். இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த இறைவன் உங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார், நல்ல வழியை காட்டுறார். யாருக்கும் தோல்வி வராது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.